தலைப்பு: முற்பிதாக்கள். 7ஆம் தூதனின் கட்டுரைகள். ரீப்ரிண்ட் நம்பர் 5298. தெரிந்தெடுக்கப்பட்ட பத்திகள். பக்கம் 108. பாடத்தின் தலைப்பு: நியாயப்பிரமாண பலகைகள் புதிதாய் வைக்கப்பட்டன. மோசே முக்காடு போட்டிருந்த காரியமானது கிறிஸ்துவினுடைய 2ஆம் வந்திருத்தலின் போது, யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 4ஆம் வசனம், 28 முதல் 35 வசனங்கள். மோசே முக்காடு போட்டிருந்த காரியமானது கிறிஸ்துவினுடைய 2ஆம் வந்திருத்தலின் போது அவர் மனிதனுக்கான மத்தியஸ்தர் என தம்முடைய மாபெரும் வேலையை நிறைவேற்றுகையிலும், வாக்களிக்கப்பட்ட தேசமாகிய சீர்பொருந்தப்பட்ட பரதீசுக்குள் மனுக்குலத்தை வழிநடத்தும் தலைவராகுகையிலும், அவர் தம்முடைய மகிமையை மனுக்குலத்திலிருந்து திரையிட்டுக் கொள்வதையும், முக்காட்டின் வாயிலாக அவர்களிடம் பேசுவதையும், ஆவிக்குரிய தளத்திலிருந்து நேரடியாக பேசாததையும் அடையாளப்படுத்துகின்றதாய் இருக்கின்றது. மனுக்குலத்தார் இயேசுவை காண்பதில்லை என்றாலும் இது அவர்களுக்கு நன்மையாகவே காணப்படும். இதற்கு பதிலாக அவர்கள் அவரை முற்பிதாக்களில் காண்பார்கள். இதை அவர், நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோப்பையும் சில தீர்க்கதரிசிகளையும் காண்பீர்கள் என்று கூறுகையில் குறிப்பிட்டுள்ளார். மனுக்குலம் முற்பிதாக்களை வெறும் முற்பிதாக்களாக பார்ப்பார்கள் என்றும் அர்த்தமாகாது. மாறாக உலகமானது அவர்களை மனித பரிபூரணத்தில் உயிர்த்தெழுந்தவர்களாக பார்ப்பார்கள். ஆகையால் அவர்களை தேவனுடைய சாயலில் பூரணமாய் இருப்பவர்களாக பார்ப்பார்கள். இன்னுமாக நிஜமான மோசேயாகிய மாபெரும் தீர்க்கதரிசியின் வார்த்தைகளுக்கு மனுக்குலம் செவி கொடுப்பார்களானால், அவர்கள் அடைய வேண்டிய மாதிரியை இந்த முற்பிதாக்களில் காண்பார்கள். ஆமேன்.